மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் இந்த குளிர்காலம், மழைக்காலத்துல கண்டிப்பா அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, வலிகள் அதிகமாகுது. ஸோ, இப்போ அதிகமாகறதுக்கான காரணம் என்னன்னா, வாதத்துடைய குணமே அதுதான். இந்த வாதத்துக்குன்னு சில குணங்கள் இருக்கு. அது எப்படி வறட்சி கொடுக்குமோ, அதே மாரி இந்த குளிரும் வந்து பார்த்தீங்கன்னா, வாதத்துக்கு ஆகாது. ஸோ, அப்ப என்ன ஆகும்ன்னு சொன்னா, அந்த வாதம் உடல்ல அதிகரிக்கிற காலகட்டத்தில, நமக்கு அந்த வலி, இறுக்கம், அந்த தசைகள்ல ஒரு பிடிமானம் அப்படிங்கிறது இயல்பாவே இந்த மூட்டு வலி, முடக்குவாதம் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சாதாரணமாவே இந்த டைம்ல உடனே ஆரம்பிக்கும். முக்கியமா காலை வேளையில எழுந்திரிக்கும்போது ரொம்பவே சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து வலி எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சில பேருக்கு கொடைச்சல் மாரி இருக்கும். சில பேருக்கு குத்தல் மாதிரி இருக்கும். பின் வச்சு குத்தினா எப்படி இருக்கும், அந்த மாரி இருக்கும். அதை விட முக்கியம் என்னன்னா, அந்த இறுக்கம். அந்த இறுக்கம் விடுறதுக்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 11, 12 மணி ஆயிடும். காலையில ஒரு 5, 6 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்கன்னா, அவங்க நார்மலா நடக்க வர்றதே பார்த்தீங்கன்னா, ஒரு 11 மணி கூட ஆயிடும். ஸோ இந்த அளவுக்கு அந்த இறுக்கம் ஏற்படுறதுக்கான காரணம் இந்த வாதம் அப்படிங்கும்போது, இந்த வாதம் ஏற்படுத்தக்கூடிய அந்த தேய்மானம் அப்படிங்கும்போது, நம்ம இதற்கான மூலிகை சிகிச்சைகள் அப்படின்றது போது நம்ம எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா, அந்த வலிக்கோ, அந்த இறுக்கத்துக்கு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆனதை எடுத்துக்க கூடாது. ஸோ மூலிகை சிகிச்சைகள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு வியாதின்னு வருது அப்படின்னு சொன்னா, அதனுடைய அடிப்படை என்ன? இது எங்க இருந்து ஆரம்பிக்குது? அப்படிங்கிறத பார்த்து, ஸோ அந்த இடங்கள்லேருந்து நம்ம சரி பண்ணி கண்டிப்பா கொண்டு வர முடியும். லட்சக்கணக்கான நோயாளிகள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து இந்த மூட்டு வலி, முடக்குவாதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆப்ரேஷன் தான் தீர்வுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்ல காலம் ஃபுல்லா இதற்கு நான் மருந்து எடுத்துட்டு இருக்கணுமான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம தினமும் பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சொல்றது தான். ஸோ ஆப்ரேஷன் இதற்கான நிரந்தர தீர்வும் கிடையாது. இதனுடைய வலி மாத்திரைகள் மட்டுமே எடுத்து சரி பண்ணிட முடியுமானா அதுவும் கிடையாது. மூலிகை மருந்துகள் எடுக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த இறுக்கம், அந்த வலி கூட சேர்ந்து அந்த தேய்மானமும் சரியாகி வரும்.